السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أولم يروا إلى الطير فوقهم صافات ويقبضن ما يمسكهن إلا الرحمن إنه بكل شيء بصير. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, மனித வாழ்க்கையிலே விபத்துகள் என்பது மிக சகஜமாக மாறி வருகிற காலம் இது. நம்முடைய நாட்டில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளில் கணிசமான உயிரிழப்புகள் விபத்துக்களால் ஏற்படுகிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இந்த விபத்துக்களில் ரொம்ப கடுமையான விபத்து, கொடூரமான விபத்து விமான விபத்து. எந்த ஒரு விபத்தும் சகித்து கொள்ள முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. அது நாம் சாதாரண 2 சக்கர வாகனங்களில் ஏற்படுகிற விபத்தாக இருந்தாலும் சரி, அல்லது கார், ரயில் மாதிரியான வாகனங்களில் ஏற்படக்கூடிய விபத்தாக இருந்தாலும் சரி, அந்த விபத்துக்களுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் நம் எல்லோரையும் எல்லா வகையான ஆபத்துக்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த விபத்துக்களில் விமான விபத்து என்பது ரொம்ப கொடுமையானது. அதுக்கு 3 காரணம் இருக்கு. ஒன்று, விமான விபத்துக்கள் ஏற்படும் போது மக்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு கருகி போய்விடுவார்கள். நிமிஷ நேரத்தில் அடையாளம் தெரியாத அளவுக்கு கருகி போய்விடுவார்கள். அது ரொம்ப கொடுமையானது. இறந்து போனால், ஒரு மனுஷன் இறந்து போனாங்கிறதே கஷ்டம். ஆனால் இறந்து போனவன் ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது இன்னும் பெரிய துர்க்கம், கஷ்டம். விமான விபத்துக்களின் போது சாதாரணமாக அது தெரியறதில்லை. யார் இறந்து போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கருகி போய் விடுகிறார்கள். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். மௌத்து எப்போ ஏற்படுதோ அது ஏற்படுகிற நேரத்தில் நல்ல மௌத்தாக இருக்க வேண்டும். இதுக்கு நம்ம எல்லாம் ஆசைப்படணும். நாம் மரணிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை நமக்கு தடுத்திருக்காங்க. மௌத்தாகணும்னு ஆசைப்படக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ரப்பு நமக்குன்னு எவ்வளோ ரிஸ்க் வச்சுருக்கானோ அவ்வளோ காலம் இந்த உலகத்தில் நம்ம வாழணும். ஆனால் மரணம் என்பது வரும்போது அது ஒரு நல்ல மரணமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். களிமா சொல்லியபடி மௌத்தாகணும் அப்படின்னு ஆசைப்படணும். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து மௌத்தாகணும் அப்படின்னு நினைக்கணும். அப்போ மௌத்துங்கிறது ஒரு நல்ல மரணமாக இருக்கணும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் மரணம் கூட அவ்வளவு அழகானதாக இருந்தது. உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 நாளைக்கிட்ட உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஒரு 4-5 நாள் பள்ளி வாசலுக்கே வர முடியாமல் இருந்தாங்க. அதற்கப்புறம் காலையில் பல்லு விளக்கிட்டு அவங்களுடைய மனைவியின் மடியில் படுத்திருக்கிற போது அவர்களுடைய உயிர் பிரிந்தது என்று நாம் படிக்கிற போது, வாசிக்கிற போது, அல்லாஹ் தஆலா நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எவ்வளவு புகழ்மிக்கதாக ஆக்கினானோ அதே போல அவர்களுடைய மரணத்தையும் அல்லாஹ் புகழ்மிக்கதாக ஆக்கியிருக்கான்.
நம்முடைய முன்னோடிகளில் நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறுகள் மிகச் சிறப்பான மரணத்திற்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன. இப்போ நாம் நம்முடைய மரணம் நல்ல விதத்தில் ஏற்படணும்னு நம்ம நினைக்கணும். அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு நல்லமல் செய்திருக்கிற சூழ்நிலையில், ஒரு நல்லமலை முடிவு செய்திருக்கிற சூழ்நிலையில், ஒரு நல்ல நாளில் அப்படி ஒரு மரணம் ஏற்பட வேண்டும். அது ஏற்படுகிற போது துர்மரணங்கள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியவை. இந்த விமான விபத்தில் ஒரு முதல் மிக கொடூரமான அம்சம் உடல் அடையாளம் தெரியாமல் போகிறது என்பது. விமான விபத்துக்கல்ல ரெண்டாவது ஒரு கொடூரம் என்னன்னா, அது இன்ன வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான பயணம். பயணங்கள், பஸ்ஸு பயணம், ரயில் பயணம் அப்படிங்கிறது சகஜமாக இருந்தாலும் விமான பயணங்கிறது இன்ன வரைக்குமே மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பயணம் தான். எத்தனை தடவை போயிருந்தாலும் கூட அது ஒரு மகிழ்ச்சியான பயணம் தான். அப்போ மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அவர்களை மரணம் தழுவது என்பது கொடுமையானது. ஏதாவது ஒரு சங்கடப்பட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மரணம் வர்றதை விட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஒரு மௌத்து வர்றது கொடுமையானது. அந்த வகையிலும் விமான விபத்து என்பது கொடுமையானது. இன்னொரு விஷயம், மூணாவது ஒரு விஷயம், விமான பயணங்கள் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கைக்குரிய விஷயங்கள். இன்னைக்குள்ள சூழலில் பலரும் விமான பயணத்தால் அவர்கள் சராசரி வாழ்க்கையில் பார்க்க முடியாத இடங்களை பார்த்து வருகிறார். விமான பயணம் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் உம்ராவுக்கு போகிறாங்க. விமான பயணம் இல்லை, கப்பலில் தான் போகணும்னு இருந்தால் இன்றைக்கி போகிற மக்களில் ஒரு கால்வாசி பேர் கூட போக மாட்டாங்க. விமான பயணம் என்பது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு பயணம். அதில் எவ்வளவுதான் ஆபத்துக்கள் இருந்தாலும் கூட மக்கள் அச்சப்படாமல் அந்த பயணத்தை மேற்கொண்டு அவர்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே எல்லாம் போயிட்டு வராங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு விபத்து ஏற்படும் போது அந்த விபத்து மக்களுடைய நம்பிக்கையை சீர்குலைத்துவிடும். உலகத்தில் நேற்று விபத்து நடந்தது. குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் நகரத்தில் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகிருக்கிறது. புறப்பட்டு மூணே நிமிஷத்தில் அது லண்டனுக்கு போகிற விமானம். அதனால் அந்த விமானத்தில் 1.25 லட்சம் லிட்டர் பெட்ரோல் இருந்திருக்கிறது. 9 மணி நேரம் தொடர்ந்து பயணிக்கிற விமானம்ங்கிறதுனால 1.25 லட்சம் பெட்ரோல் இருந்திருக்கிறது. விமானத்திற்கு நிரப்பப்படுகிற பெட்ரோல் ரொம்ப வலிமையானது, ரொம்ப சீக்கிரத்தில் தீப்பிடித்து விடக்கூடியது. அந்த 1.25 லட்சம் பெட்ரோல் கொட்டியதில் பாதிப்பு, அந்த விமானம் ஒரு கட்டடத்தின் மீது விழுந்திருக்கிறது. அந்த கட்டடம் கருகி போய்விட்டதை நாம் பார்த்திருக்கோம். அந்த கட்டடம், அதை சுற்றி இருப்பவர்கள் கருகி போயிருப்பதை பார்த்திருக்கோம். அப்போ விமானம் புறப்பட்டு சில நிமிஷத்தில், 3 நிமிஷத்தில் பெரிய பாதிப்புக்கு ஏற்பட்டு இந்த விமானத்தில் பயணம் செய்த 242 பேரில் ஒருவரை தவிர மற்ற எல்லோரும் இறந்து போயிருக்கிறார். அவங்க மட்டும் இல்லை, சம்பந்தமே இல்லாமல் ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஹாஸ்டலில் மெஸ்ஸில் சாப்பிட்டு கொண்டிருந்த மருத்துவ மாணவர்கள் 10 பேர் இதுவரை இறந்து போயிருக்கிறார்கள். 60 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக கூடும் என்றும் பயப்படுகிறார்கள். ஏன்னா அது எல்லாமே அந்த விமான பெட்ரோலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது அதனால் ஏற்பட்டிருக்கிற காயம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதிலிருந்து தப்பிப்பது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதுவும் யோசித்து பார்த்தா ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஒரு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கனவாக இருக்கிற விஷயம். இந்த மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து டாக்டராக படித்து பட்டம் பெற்றவர்கள் பல பேர். அவங்க திடீர்னு எதிர்பாராமல் ஏற்பட்டிருக்கிற இந்த விபத்து என்பது மிகப்பெரிய அளவிலே
உலக அளவில் பெரிய அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த உயிரிழப்பில் யார் தங்களுடைய உறவினர்களை இழந்திருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்த ஆறுதலை தந்தல் புரிவானாக, அவர்களுக்கு தகுந்த பதிலை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. யார் இதில் காயம் பெற்றிருக்கிறார்களோ இந்த காயம் பெற்றிருப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா விரைவில் பரிபூர்ணமான ஷிஃபாவை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விஷயம். இதில் பயணம் செய்த ஒவ்வொருத்தருடைய கதையும் கேட்டால் மனசு நெகிழாமல் இருக்க முடியாது. குஷ்புங்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கு இந்த ஜனவரியில். கணவர் லண்டனில் இருக்கார். அவர் பார்க்குறதுக்காக கிளம்பியிருக்கு. கல்யாணமான உடனே முதல்ல கணவரை பார்ப்பதற்காக கிளம்பியிருக்கு. அந்த அம்மா இதில் இறந்து போயிருக்கு. ஒரு நர்ஸு, கேரளாவை சார்ந்த ஒரு நர்ஸு வேலைக்காக போயிருக்காங்க. சென்னை வழியாக இங்கேருந்து வேலைக்காக போயிருக்காங்க. போன இடத்துல அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. ஒருத்தர் அங்கே வேலை செய்கிறாரு. அவருடைய மனைவி டாக்டராக இங்கே வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க. இவங்க எல்லாத்தையும் லண்டனில் செட்டில் பண்ணுவதற்காக இங்கிலாந்தினுடைய விசாலாம் வாங்கி லண்டனில் செட்டில் பண்ணுவதற்காக மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு போயிருக்காரு. போகிற வழியில் இந்த விமானத்தில் ஏறி இருக்கிறார். அத்தனை பேரும் இறந்து போயிருக்கிறார். குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார். மகளை பார்ப்பதற்காக போயிருக்காரு. போகிற வழியில் அவரும் இறந்திருக்கிறார். இல்லை, பயணித்திருக்கிற 240 பேர்களிடத்திலும் ஏதாவது ஒவ்வொரு நிகழ்வுகள் இருக்கும். அவைகளை கேள்வி கேட்ட அவைகளை நம்ம படித்து பார்த்தோம்னா நம்முடைய சராசரி இதயத்தாலே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய சோகம் அதில் இருக்கும். அல்லாஹு தாலா இதில் மனக்கவலை அடைந்திருப்பவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தகுந்த நிம்மதியை தந்துள்ள வேண்டும். அவை சாதாரண வார்த்தைகளால் தீர்த்துவிட முடியாத மனக்கவலைகள். டாடா நிறுவனம் இறந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் 1 கோடி ரூபாய் என்று அறிவித்திருக்கிறது. இந்த பணமெல்லாம் என்ன ஆறுதலை தந்துவிட முடியும்? இனி இதுக்கு மேலே கூட யாரும் கொடுக்கலாம். விமான விபத்தில் இறந்து போனால் பெரிய அளவில் அதற்கு நஷ்டஈடு தரப்படும் என்பது சகஜம்தான். ஆனால் இந்த கோடிகளை கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டத்தையும் கவலையையும் யாரும் போக்கிவிட முடியாது. அல்லாஹ் ஒருத்தன்தான் இதில் இருக்கிற கவலையை போக்கக்கூடிய சக்தி படைத்தவன். எல்லாம் வல்ல இறைவன் இதில் இருக்கிற சோகங்கள் இனியும் அதிகமாகி விடாமல் குறைத்து சோகங்களுக்கு தனிய ஆறுதலை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும். ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு இன்ன வரைக்கும் தெரியல. விமானம் கிளம்பி ஒரு 3 நிமிஷத்தில் விபத்து ஏற்பட்டது. விமானத்தில் ஆபத்துகளை எச்சரிக்கை செய்யக்கூடிய பல்வேறு கருவிகள் விமானத்தில் இருக்கிறது. சாதாரணமாக இப்போல்லாம் நம்ம வச்சிருக்கிற கார்லேயே என்ன ரிப்பேரு அப்படிங்கிறத காட்டிடக்கூடிய வசதிகள் வந்துருச்சு. டோர் லாக் ஆகலைன்னா சொல்லிடுது, இன்ஜினில் கோளாறு இருக்குதுன்னா சொல்லிடுது, வேறு ஏதாவது காற்று கம்மியாக இருந்தால் கூட காற்று கம்மியாக இருக்குது அப்படின்றத காட்டக்கூடிய வசதிகள் காரில் கூட வந்துருச்சு. இதைவிட பல்மடங்கு பாதுகாப்பு வசதிகள் விமானத்தில் இருக்கிறது. அப்படிங்கிற போது விமானம் புறப்படுறதுக்கு முன்னால் ஒரு செகண்டில் ஏதாவது கோளாறு தெரிந்திருக்குமானால் நிச்சயம் விமானத்தை கிளப்பியிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவ்வளவு செக்கிங்குகள் இருக்கிறது, பரிசோதனைகள் இருக்கிறது. அந்த பரிசோதனைகளில் ஒரு சிறு குறை ஏற்பட்டிருந்தாலும் கூட விமானத்தை கிளப்பியிருக்க மாட்டார்கள். அப்போ அவர்களுக்கு 100க்கு 100% உத்தரவாதம் கிடைத்த பிறகுதான் அந்த விமானத்தை அவர்கள் செலுத்தியிருப்பார்கள். செலுத்தின பிறகு மதியம் 1:38க்கு விமானம் கிளம்பியிருக்கு. 1:39க்கு விமானி கட்டுப்பாட்டு அறையை கூப்பிட்டுருக்கார். ஒரு நிமிஷம் விமானி கட்டுப்பாட்டு அறையை கூப்பிட்டுருக்காரு. பேசுறதுக்குள்ள அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அப்போ 1:38க்கு கிளம்பி 1:39க்கு அந்த கட்டுப்பாட்டை இழந்து 2 நிமிஷத்தில் விமானம் தரையிலே மோதி, கட்டடத்தின் மீது மோதி 600 மீட்டர் உயர்ந்திருக்கிறதுங்கிறாங்க. அதுக்குள்ளார அதை திரும்ப கீழே இறங்கி மேலே எழுந்திருக்க முடியாமல் கீழே எழும்பி
கீழே விழுந்து கட்டடத்தின் மீது விழுந்து மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இதுவரைக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க இன்னும் முடியலை. விமானத்தினுடைய டயர், அது விமானத்தினுடைய சக்கரங்கள் உள்ளே இழுத்துக்கொள்ளலை, அதனால் அது கீழே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஏதாவது கட்டடத்தின் மோதி இருக்கலாம், அல்லது பறவைகள் விமானத்தில் மோதி இருக்கலாம், அல்லது அதனுடைய இன்ஜின் செயல்படாமல் இருந்திருக்கலாம். இது பெரிய விமானம், இந்த ட்ரீம் லைனர் விமானம் அப்படிங்கிறது பெரிய விமானம், 2 இன்ஜின்கள் இருக்கிற விமானம். ஒரு இன்ஜின் செயல்படாவிட்டாலும் கூட இன்னொரு இன்ஜினை வைத்து விமானத்தை இயக்கி வைக்க முடியும். இப்போ என்ன நடக்கலை, 2 இன்ஜினும் செயல்படலை, அல்லது அவற்றை செயல்படுத்துவதற்கு முன்னதாக ஏதோ ஒன்று நடந்து விட்டது, விமானம் கீழே விழுந்து பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. இப்போ இந்த விமானம் கம்பெனி, இந்த போயிங் விமானம் தான் உலகத்தில் ஏற்பட்ட விமான விபத்துக்களில் அதிகமான விபத்துக்களில் சிக்கினது இந்த போயிங் ரக விமானம் தான் சொல்கிறாங்க. உலகத்தில் பிரபலமான 2 விமான கம்பெனிகள் இருக்குது. ஒன்று போயிங் விமானம், இன்னொன்று ஏர்பஸ் விமானம் அப்படின்னு 2 விமான கம்பெனிகள் இருக்கிறது. அதில் போயிங் ரக விமானங்கள் தான் அதிகமாக விபத்துக்குள்ளாகக்கூடியது. அப்படின்னாலும் உலகத்தில் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறதும் இந்த விமானங்கள் தான். 2 காரணத்துக்காக இந்த விமானங்களை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடியது, இன்னொன்று பெட்ரோல் ரொம்ப கம்மியாக குடிக்கும், பெட்ரோல் கம்மி பண்ணக்கூடியது. இன்றைக்கெல்லாம் அதைத்தானே பார்க்குறாங்க. எரிபொருள் சிக்கனத்துக்கு எது உதவுதோ அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ எரிபொருள் சிக்கனத்துக்காகவும் இந்த போயிங் விமானங்களை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய உலகளாவிய அளவில் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த விமானம் தான் இப்போது இந்த விபத்துக்கு ஆளாயிருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன காரணம்னு தெரியலை. ஆய்வாளர்கள் கூட பல காரணங்களை யோசித்து திகைச்சு போகிறாங்க. இது இப்படி இருந்திருக்குமோ அப்படி இருந்திருக்குமோ என்று யோசித்து திகைச்சு போகிறாங்க. அல்லாஹ்வுக்கு தான் அந்த காரணம் தெரியும். நாம் இதையும் கவனிக்கணும். ஒரு விபத்து நடந்திருக்கு, அதுக்கு காரணம் தெரியாமல் போகுது. பெரிய விபத்து, அதுக்கான காரணம் தெரியாமல் போகிறது என்கிற போது முழுக்க நாம் அல்லாஹ்வையே சார்ந்து நிற்கவர்களாக வேண்டியிருக்கிறோம். ஒரு விஷயத்துக்கு காரணம் தெரிஞ்சால் இது காரணம் சொல்லலாம். காரணம் தெரியாத போது நம்ம என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய நாட்டம் இப்படி நடந்து விட்டது என்பதைத்தான் சொல்ல முடியும். இதற்காக உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. பலரும் உதவி செய்திருக்காங்கனாலும் மனுஷன் இந்த மாதிரியான விபத்துக்கள் நடக்கிற போது திகைத்து போய் நின்று விடுகிறார். இது என்ன இப்படி நடக்குதே, அதை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாமல், எந்த அறிவும் பயன்படாமல், எந்த தொழில் திறனும் பயன்பட முடியாமல், எந்த வளர்ச்சியும் பயன்பெற முடியாமல், இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் மனிதன் கையை பிசைந்து கொண்டு கவலைப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனால் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி விபத்துக்களில் சிக்கக்கூடாதுன்னு முதல்ல நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. இப்போ நமக்கு 3 கடமை இருக்குது. ஒன்று, இப்படி நடந்ததுக்காக வருத்தப்பட்டு அவங்களுக்காக துவா செய்யணும், இன்னா லில்லாஹ் சொல்லி அவங்களுக்காக துவா செய்யணும். 2வது, இந்திய மக்களுக்கு என்ன ஒரு பொறுப்பு இருக்குதுன்னா, இது ஒருவேளை மனித தவறின் காரணத்தால் நடந்திருக்கும் என்றால் நிச்சயமாக அது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, விமான நிறுவனங்கள் லாபம் பார்க்கிற நோக்கத்திற்காக விமானங்களை கணக்கில்லாமல் பயன்படுத்துகிறார். அதற்கு உரிய பரிசோதனைகள் செய்கிறதில்லை. விமானம் அப்படிங்கிறது, விமான பயணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆபத்தானது தான். அந்த ஆபத்து எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். பரிசோதிக்கப்படுகிறது என்றாலும் உரிய அளவில் பரிசோதனைகள் நடைபெற்றதா அப்படிங்கிறது விசாரிக்கப்பட வேண்டும். விசாரிப்பார்கள், ஆனால் அது துல்லியமாக இந்த விசாரணை நடைபெற வேண்டும். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, 240 பேருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த 240 பேருடைய கற்பனைகள் எப்படி இருந்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கை திட்டங்கள் இருந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய மனுஷங்க இருந்திருக்கலாம். பல பேர் டாக்டர்னு பார்த்தோம், பல பேர் பெரிய பெரிய ஆள்கள்னு பார்த்தோம். இதில் 56 பேர் இங்கிலாந்து நாட்டினுடைய பிரஜைகள், 7 பேர் போர்ச்சுகீசிய நாட்டினுடைய பிரஜைகள்,
இப்படி வெளிநாட்டு மக்கள் பலரும் வந்து இதில் பலியாகி இருக்கிற போது அதில் பலர் சிறப்பானவர்களாக இருக்கலாம். ஒரு சின்ன விபத்தில் இத்தனை பேரும் பலியாகி விட்டார்கள்னா அவங்கெல்லாம் எப்படி பலியானாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டாக வேண்டும். நம்ம நாட்டில் எப்போதுமே இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஆரம்பகட்ட பரபரப்பு இருக்குமே தவிர, ஆரம்பகட்ட கவலை பரிமாற்றங்கள் இருக்குமே தவிர, கண்டனங்கள் பேசுவது இருக்குமே தவிர, அதற்கு அடுத்து துல்லியமான விசாரணை எந்த அளவில் நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இதில் பல விஷயம் இருக்குது, இதில் பல பேருடைய கை இருக்குது. ஒன்று ஏர் இந்தியா அப்படிங்கிற விமான நிறுவனம், அதனுடைய ஒரு பொறுப்பு இருக்குது. இன்னொன்று இந்த விமானத்தை தயார் செய்த போயிங் நிறுவனம், நேற்றிலிருந்து அந்த கம்பெனியினுடைய பங்கு விலை, ஷேர் மார்க்கெட் விலை குறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கம்பெனி அது தன்னை காப்பாற்றிக்க முயற்சி செய்யும், ஏர் இந்தியா தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்யும். இது ஏன் சரிவர இது பராமரிக்கப்படலை அப்படிங்கிறது சம்பந்தமாக, அல்லது இந்த விமானம் பாதுகாப்பானது தானா என்பதை உத்தரவாதப்படுத்துவதற்கு இந்திய விமான ஆணையகம் பொறுப்பு இருக்கிறது. அதுக்கும் பொறுப்பு இருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்தாங்கன்னா இந்த காரணம் என்னன்னு தெரியாமல் போயிடும். அப்படி காரணம் என்னன்னு தெரியாமல் போகும்போது 240 மனித உயிர்களின் விலை மதிப்பில்லாததாக போய்விடும். அதனால் ஒரு சரியான விசாரணை இதில் நடக்கணும். யார் இதில் குற்றவாளிகள்? ஏன்னா சில ஆய்வுகள் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா இதில் தப்பு இருக்குது, விமானம் பறந்ததில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த விமானத்தினுடைய ரெக்கையில் அந்த விமானத்தினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சில அமைப்புகள் இருக்குது. ரெக்கை உயர்ந்தும் தாழ்ந்தும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அவைகள் உரிய நேரத்தில் செயல்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விமானத்தை மேலே தூக்கி கொடுக்கக்கூடிய ரெக்கையில் இருக்கக்கூடிய அந்த பிளாட்டர் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு ஒழுங்காக செயல்படலை, அல்லது இந்த விமானத்தினுடைய சக்கரத்தை உள்ளிழுக்கக்கூடிய ஒரு லிவர் சரியாக செயல்படலை, அதனால் இப்படி பிரச்சனை ஏற்பட்டிருக்குது என்றால் இது சரியாக கவனிக்கப்படவில்லைன்னு அர்த்தம். ரொம்ப நீண்ட தூரம் பயணம் செய்யப்படக்கூடிய ஒரு விமானத்தை சரியான முறையில் அவங்க கவனிக்கலேன்னு அர்த்தம் என்று சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இவ்வளவு பெரிய விபத்துக்கு காரணம் என்ன என்பது ஆய்வு செய்யப்படணும். அந்த ஆய்வின் முடிவுகள் மக்களுக்கு சொல்லப்படும். இது மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அடுத்ததாக மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக, ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கு. இத்தகைய ஒரு விபத்து எந்த வகையிலும் நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பற்றி நமக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஃமினுல் கவியு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃபி. பலமான மூமின் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவன் பலமீனமான மூமினை விட. பலமாக இருக்கணும். மூமின்கிறவர் எப்படி இருக்கணும்? பலசாலியாக இருக்கணும், நோஞ்சானாக இருக்கக்கூடாது. நோஞ்சானாக பலவீனமானவராக ஒரு மூமின் இருக்கக்கூடாது, பலசாலியாக இருக்கணும். அதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியமானது. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு எதுவெல்லாம் பயன்படுமோ அதை ஆசைப்படுங்கள். இதுவும் ஒரு சிறப்பான வழிகாட்டுதல். எது பயன் இருக்குமோ அதை ஆசைப்படணும். பயன் இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது, பிரயோஜனம் இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது. இப்போ நம்ம வாங்குகிற பொருள் இருக்கு பாருங்க, நம்ம ஆசைப்பட்டு தான் பொருள் வாங்குகிறோம். ஆனால் அது எல்லாம் நமக்கு பிரயோஜனப்படுதா அப்படிங்கிறது யோசிக்கிறது இல்லை. ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்களே, ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களை பற்றி ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 80% பேருக்கு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரயோஜனம் என்னன்னு தெரியாது. ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரயோஜனம் என்னன்னு தெரியாமல் தான் 80% பேர் ஃபோன் வாங்குறாங்க அதிக காசு கொடுத்து. இப்படி சொல்லும்போது என்ன தெரியுது நமக்கு எது பயன்படணுமோ அதை ஆசைப்படாமல் பயனில்லாததும் ஆசைப்படுறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வஹருசலாமா என்ஃபவுக, உனக்கு பயன்படக்கூடியதை ஆசைப்படு. வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ் இடத்திலே நீ உதவி கேள். வலா தஅஜிஸ், நீ இயலாதவனாக ஆகிவிடாதே. வைன் அசாபக்க ஷையுன், ஏதாவது ஒரு தீமை உனக்கு ஏற்பட்டால்
ஃபலா தகுல், நீ சொல்லாதே லவ் அன்னி ஃபால்து கான கதா வ கதா, இப்படி நடந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது என்று சொல்லாது. சாதாரணமாக நம்ம சொல்லிடுவோமா இல்லையா? என்ன அடடா நான் இப்படி செஞ்சுட்டேனே, ஒரு வேளை இப்படி செஞ்சிருந்தா நடந்திருக்காதோ அப்படின்னு பேச்ச சொல்லாதே. வலாக்கின் குல் கத்தர் அல்லா, அல்லாஹ் நினைத்தது நடந்து விட்டது என்று சொல்லு. இப்போ நடந்த இந்த விபத்து, அதற்கான காரணங்கள் என்னன்னு புரியாத போது நாம் என்ன சொல்லணும்? அல்லாஹ் நினைச்சது நடந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை இப்படி இருந்திருந்தால் அப்படி இருந்திருக்குமோ அப்படின்ற பேச்சை பேசாதீங்க. ஏன்னா அப்படி என்றால் இப்படி என்றால் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய லவ், அந்த அர்த்தத்தை தரக்கூடிய லவ் என்கிற அரபு வாசகம் அது ஷைத்தானுடைய கதவுகளை திறந்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நமக்கு காரணம் புரியாமல் ஒரு காரியம் நடக்கும்போது என்ன சொல்லியிருந்தோம்? இது அல்லாஹ் விதிச்சபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து அதனுடைய காரணங்களை யோசிக்கணும். நாம் அதுக்கு அடுத்து செய்ய வேண்டியது, இது மாதிரியான விபத்துக்கள் நமக்கு வந்து விடக்கூடாது என்று நாம் துஆ செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் இடத்துல துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ், திடீரென்று ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து என்னை பாதுகாப்பு. 7 வகையான மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிற பழக்கம் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தது என்று ஹதீஸுகள் காட்டுது. ஒன்று என்னன்னா, திடீரென்று ஏற்படக்கூடிய மரணம். அதே போல வமில் லதைல் ஹையா, விஷ ஜந்துக்கள் தீண்டுவதால் ஏற்படக்கூடிய மரணம், அதை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பாங்க. ஒமின சபை, காட்டு விலங்குகள், தீய விலங்குகள் தாக்குதலால் ஏற்படக்கூடிய மரணம். ஒமினல் ஹர்கி, நெருப்பினால் ஏற்படக்கூடிய மரணம். ஒமினல் கர்கி, நீரில் மூழ்கி ஏற்படக்கூடிய மரணம். ஒமின் ஐ யஹிர் அலா ஷையின், கீழே விழுந்து ஏற்படக்கூடிய மரணம். அவ் யஹிர் அலைஹி ஷையுன், அல்லது அவர் மீது ஏதாவது ஒன்று விழுந்து ஏற்படக்கூடிய மரணம். ஒமினல் கத்தில், கொலை, யுத்தத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடுகிற போது ஏற்படக்கூடிய மரணம். இதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடுகிற பழக்கம் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. நாம் துஆ செய்யும்போது அதை கேட்டுக்கிட்டே வரணும். நம்ம துஆ செய்யும்போது இதையும் கேட்கணும், யா அல்லாஹ் எங்களை இத்தகைய மரணங்களை விட்டு பாதுகாத்து விடுவாயாக என்று நாம் கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதுமே ஒரு காரியம் சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு வழிவகையும் சொல்லுவாங்க. இப்படி செய்யுங்க, ஒரு காரியத்தை உத்தரவிடுவாங்கன்னா அதுக்கான வழிவகையும் சொல்லுவாங்க. அந்த வகையில் 7 வகையான தீய மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேட சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன செய்தா இந்த தீமை நடக்காது என்றும் ஒரு வழி சொன்னார்கள். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். அவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமீஇல் அலீம், குர்ஆன்ல இருக்கிற ஒரு ஆயத்து. நீங்க இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இன்டர்நெட்ல தேடி இந்த ஆயத்தை எடுத்துடலாம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இந்த ஆயத்தை யார் 3 தடவை ஓதுகிறாரோ லம் துசிபுஹு ஃபிஜஅத்தும், அவருக்கு எந்த திடீர் நெருக்கடியும் ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஆயத்தை 3 தடவை ஓதிட்டா அவருக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படாது. காலையில் ஓதுனாருன்னா சாயந்தரம் வரைக்கும் எந்த நெருக்கடியும் ஏற்படாது. சாயந்தரம் ஓதுனாருன்னா அடுத்த நாள் காலை வரைக்கும் எந்த நெருக்கடியும் ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. சொன்னது யாருங்க? நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க காலையில 3 தடவை ஓதுங்க, சாயந்தரம் 3 தடவை ஓதுங்க, உங்களுக்கு எந்த நெருக்குதலும் ஏற்படாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாம என்ன பார்க்கிறோம்? நான் திரும்ப ஆரம்பத்திலிருந்து இந்த விபத்தை பத்தி சொல்லிட்டு வர்றேன். காரணம் என்னன்னு கண்டே பிடிக்க முடியாத போது, எல்லா வகையான எச்சரிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகிற ஒரு இடத்துல இப்படி ஒரு விபத்து நடந்திருக்குது அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்திருக்குதுங்கிறத தவிர வேற என்ன சொல்ல முடியும்?
இது மாதிரியான ஒரு விபத்து நமக்கு ஏற்படக்கூடாதுன்னா அல்லாஹ் இடத்துல சரணடைஞ்சிருவோம். தினசரி காலையிலையும் சாயந்தரமும் அல்லாஹ் இடத்துல. இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நான் அல்லாஹ்வின் பெயரை சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் பெயரை சொல்கிறேன். அந்த பெயரை சொல்லும் போது இந்த உலகத்தில் வானத்திலோ பூமியிலோ இருக்கிற எதுவும் எனக்கு இடையூறு செய்ய முடியாது. இந்த ஆயத்துக்கு அர்த்தம், நான் அல்லாஹ்வின் பெயரை சொல்கிறேன், அவன் பெயரை சொல்லும் போது இந்த பூமியிலோ வானத்திலோ இருக்கிற எதுவும் எந்த தீங்கும் எனக்கு செய்ய முடியாது என்ற கருத்தில் இருக்கிற இந்த வசனத்தை ஓதுகிற போது எந்த தீமையும் திடீரென்று ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸை அபான் இப்னு உஸ்மான் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார். அவர் வாழ்க்கையில ஒரு திடீர்னு பெரிய சோகம் நடந்துருச்சு. இந்த ஹதீஸை அறிவிக்கிற அந்த அவருடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு சோகம் நடந்துருச்சு. நம்மெல்லாம் என்ன செய்வோம், யாராவது ஒரு ஆள் இப்படி சொல்லிட்டு அவர் வாழ்க்கையிலே இப்படி நடந்துச்சுன்னா அவர் அப்படி பார்ப்போமா இல்லைங்களா? இது போல அபான் இப்னு உஸ்மானை ஒருத்தர் பார்த்தாரு. என்னங்க, நீங்க தான் இந்த ஹதீஸை சொன்னீங்க, இப்படி ஓதுனா எந்த தீமையும் நடக்காது, நீங்க உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சிரமம் நடந்து போச்சே அப்படின்ற கருத்துல அவர் அப்படி பார்த்தாரு. பார்த்தபோது அவர் சொன்னாரு, நீ என்ன பார்க்கறது எனக்கு புரியுது, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்தில் நான் இருந்தேன். காலையில் என்ன ஒருத்தன் வந்து கோபப்படுத்திட்டான், எவனோ ஒருத்தன் என்ன கோபப்படுத்தினான், அந்த கோபத்தில் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் தினசரி சொல்றது பழக்கம், ஆனால் இன்னைக்கு எவனோ ஒருத்தன் கோபப்படுத்தினதுல நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு இந்த துயரம் நடந்து விட்டது அப்படின்னு அவர் சொன்னார். அது நமக்கு சொல்ற செய்தி என்னன்னா, நம்முடைய உம்மத்தினுடைய நம்பிக்கை. நாம இந்த ஆயத்தை காலையில 3 தடவை சாயந்தரம் 3 தடவை ஓதிக்கிட்டோம்னா அல்லாஹ் பாதுகாப்பு தந்துடுவான். இது நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்ப நம்மளை பாதுகாத்துக்கணும். அதுக்கு அடுத்து இந்த விபத்துக்கள் தர்ற ஒரு செய்தி என்னன்னா, அல்லாஹ் நினைக்கிற நேரத்தில் மரணம்ங்கிறது வந்து சேரும். மரணம் அப்படிங்கிறது எந்த வகையிலும் எந்த வசதியை வைத்தும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது, எந்த காரணத்தை வைத்தும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் நினைக்கும் போது நடந்துடும். குர்ஆன்ல பறவைகளில் பறப்பதை பற்றி அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், அவலம் யரவ் இல தைரி, நீங்கள் பறவையை பார்க்கவில்லையா, அவர்களது தலைக்கு மேல், உங்களது தலைக்கு மேல் பறக்கிற பறவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா, சாஃபாத்தின், அவைகள் இறகுகளை சிறகுகளை விரித்து பறக்கின்றன, வயக்பிலுன, அந்த சிறகுகளை அவைகள் சுருக்கியும் கொள்கின்றன, அவைகளை நீ பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். இந்த வசனத்தை ஆய்வு செய்கிற அறிஞர்கள் சொல்றாங்க, பறவை எப்படி பறக்குதுங்கிற தத்துவத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த தத்துவத்தை வச்சுதான் விமானங்கள் இயங்குகின்றன. வானத்துக்கு உயருகிற பறவைகள் சிறக விரிச்சு வச்சுக்கும், அது பறக்கிறதுக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, சிறகு அடிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அது மேலே ஏறுறதுக்கு தான் அதுக்கு சிறகு அடிக்கணும். மேலே ஏறிடுச்சுன்னா அது சிறகுகளை விரித்து வைத்து கொண்டால் போதுமானது, காற்றின் ஓட்டத்தில் அது பறந்து கொண்டே இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த நீங்கள் பறவைகளை பார்க்கவில்லையா, அவைகள் சிறகுகளை விரித்தபடி நிற்கின்றன, வயக்பில்லுன, அந்த சிறகுகளை அவைகள் சுருக்கி கொள்கின்றன. சுருக்கிறது எதுக்குன்னா, அது கீழே இறங்குறதுக்கு தான் சுருக்கணும். ஒன்று மேலே ஏறுறதுக்கு அது சிறகு அடிக்கணும், அல்லது கீழே இறங்குறதுக்கு அது சிறகு அடிக்கணும். அது பறக்கிறதுக்கு சிறகு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பறக்கிறதுக்கு சிறகுகளை நீட்டி கொண்டு வைத்திருந்தால் போதுமானது. அப்ப பறவை பறக்கும் தத்துவத்தை இது சொல்லிக் கொடுக்கிறது. இதை வச்சு தான் விமானங்களும் இயங்குது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, விமானங்கள்லாம் மேலே போச்சுன்னா 10,000 அடி உயரத்திற்கு மேலே போற வரைக்கும் விமானிக்கு வேலை இருக்கும். விமானி அவருடைய கண்ட்ரோலை அவர் வச்சிருப்பார், 10,000 அடி வரைக்கும் வச்சிருப்பார். 10,000 அடிக்கு மேலே போன பிறகு ஆட்டோ பைலட்டிங் சிஸ்டம்னு ஒரு நடைமுறை இருக்கு, அதை விட்டுருவார் அவர். அதனுடைய விமானம் போக வேண்டிய வேகத்தை மட்டும் தீர்மானிச்சுட்டு அவர் ஃப்ரீயா இருப்பார். விமானத்தில் இருக்கிற கேப்டன்கள் ஃப்ரீயா இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை இல்லை. அது பறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வேலை இல்லை. அப்புறம் அவங்களுக்கு எங்க வேலைன்னா,
இறங்கும் போது அவங்க வேலை பார்க்கணும். இப்போ வானத்தில் விமானம் பறப்பதற்கும் பறவைகளுக்கான அதே காரணங்கள் தான். பறவை பறப்பதற்கு என்ன காரணமோ அதே காரணம் தான். இப்போ பறவை பறக்கிற தத்துவத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான். அவலம் யரவ் இல தைரி ஃபௌகஹும், தங்களது தலைகளுக்கு மேலே இருக்கிற பறவைகளை நீங்கள் பார்க்க வேணாமா? அவை சாஃபாத்தின் இறகுகளை விரித்தவாறும் வயக்பிதன இறகுகளை சுருக்கியவாறும் அவைகள் பறக்கின்றன இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான். அதுதான் கவனிக்க வேண்டியது. அப்ப பறக்கிறதுக்கான காரணம் அறிவியல் பூர்வமாக இதுதான். பறக்கிறதுக்கான காரணம் அறிவியல் பூர்வமாக இதுதான். ஆனா இதுக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான். அதுதான் கவனிக்க வேண்டியது. மா யும்சிகஹுன்ன இல்லர் ரஹ்மான். பறவை பறக்கிறதுக்கு காரணம் இது. ஆனால் இதை அப்படியே தடுத்து வைத்திருப்பது அல்லாஹ் தான். மா யும்சிகஹுன்ன இல்லர் ரஹ்மான். அல்லாஹ் தான் அதை அப்படியே அந்தரத்தில் தடுத்து வைத்திருக்கிறான் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருந்தாலும் அதற்கு மேல் அல்லாஹ்வுடைய தீர்மானம் தான் அதை அந்த இடத்தில் அப்படி தடுத்து வைக்கிறது என்ற செய்தி இருக்குது. அது இந்த நிமிஷத்தில் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப நம்ம நாட்டில் இந்த விபத்துக்கு பின்னாடி எல்லா காரணங்களும் ஆய்வு செய்யப்பட்டிருந்தாலும் அதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல வேண்டி இருக்குது? அல்லாஹ்வுடைய நாட்டம் இப்படி நடந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதை எல்லா இடத்திலும் நாம் பயப்பட வேண்டும். இது எல்லா சந்தர்ப்பத்திலேயும் நாம் இதை பயப்படணும். அல்லாஹ் அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்யணும். நம்ம எப்ப ரப்பு நாடுறானோ அப்ப நமக்கானது வந்துவிடும். நம்ம எவ்வளவு சௌகரியமான இடத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பாதுகாப்பான இடத்தில் இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் நாடுகிற வரைக்கும் தான் என்கிற கருத்தையும் இந்த விபத்துக்கள் நமக்கு புரிய வைக்கின்றன. இதுல கவனிக்க வேண்டியது, நாம எவ்வளவு பரிதாபத்திற்குரிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நாம எவ்வளவு பரிதாபத்திற்குரிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, மரணத்தை அந்த பரிதாபத்தை சொல்லி நாம மாற்றிவிட முடியாது. இந்த விமானத்தில் பயணம் செய்த ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கதைகள் இருக்கு, எவ்வளவு கதைகள் இருக்குது, காரணங்கள் இருக்குது, வாழ்க்கை இருக்குது பாருங்க. அந்த எந்த பரிதாபத்தை சொல்லியும் மரணத்தை மாற்றிவிட முடியாது. அது வருகிற இடத்தில் வந்துதான் தீரும் என்கிற பாடமும் அதில் இருக்கிறது. இதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு தர்ற இன்னொரு பெரிய பாடம். நாம எப்படி இருக்கணும்னா எச்சரிக்கையா இருக்கு. பயணங்கள்ல எச்சரிக்கையா இருக்கு. நம்ம மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, பாதுகாப்பான பயணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. பகல் நேரத்தில் பயணம் பண்ணுவது தான் பாதுகாப்புனா பகல் நேரத்தில் பயணம் பண்ணுங்க. இரவு நேரத்தில், நடு இரவு நேரத்தில், தூக்கம் வர்ற நேரத்தில் பயணத்தை தவிர்த்துக்குங்க. நம்ம மார்க்க அறிஞர்கள் காட்டுகிற ஆதாபு சஃபர், நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துக்கும் ஒழுக்கம் சொல்லி கொடுத்தாங்க. பயணத்துக்கும் எப்படி ஒழுக்கம், எந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால அதுல ஒன்று என்னன்னா, பாதுகாப்பாக பயணம் செய்யணும், பாதுகாப்பு இல்லாமல் போகக்கூடாது. அதே போல எச்சரிக்கையாக பயணம் செய்யணும். பயணத்தில் இந்த விமான பயணத்தை பற்றி சொல்லுவாங்க, வான்வெளியில் பறப்பதில் வாழ்வதற்கும் மரணத்திற்கும் இடையே ஒரு நூலிழை தான் வித்தியாசம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. விமான பயணத்தில் வாழ்வதற்கும் மரணிப்பதற்கும் இடையில ஒரு நூலிழை வித்தியாசம் தான். ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் அல்லது விமானி ஒரு சீதோஷண நிலையை சரியா கவனிக்காம ஒரு செகண்ட் இருந்துட்டாருன்னா, ஒரு பறவை அடிச்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷத்துல அத்தனை பேரும் இறந்து போய் விடுவார்கள் அடையாளம் தெரியாம. அப்ப இந்த விபத்துக்கள் எப்ப நேரும்னா ஒரு சின்ன அஜாக்கிரதையில் ஏற்பட்டுரும். அதனால எச்சரிக்கையாகவே இருக்கணும். நாம எந்த பயணத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டூ வீலர், இந்த பசங்களுக்கு டூ வீலர் வாங்கி கொடுத்துட்றாங்க பெற்றோர்கள். அதுவும் எப்படி டூ வீலர் வாங்கி கொடுக்குறாங்க? ரொம்ப விலை ஜாஸ்தியான டூ வீலர் வாங்கி கொடுக்குறாங்க. அதையெல்லாம் ஓட்டுறதுக்கான ரோடே கிடைக்கிறது இல்லை நம்ம ஊரில். இந்த மாதிரியான வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்கான ரோடே கிடைக்கிறது இல்லை. ஆனால் மரியாதை பெருமைன்னு நினச்சி வாங்கி கொடுத்துட்றாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாலை விபத்துக்களில் நம்முடைய இளைஞர்களுடைய இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கு. சாலை விபத்துக்கள்ல, அதிலும் குறிப்பாக இருசக்கர வாகன சாலை விபத்துக்கள்ல
நம்முடைய இளைஞர்களுடைய இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? அந்த பிள்ளைங்களுக்கு இந்த எச்சரிக்கை இல்லாமல் போகிறது. எந்த வண்டியாக இருந்தாலும் சரிதான், ஒரு நிமிஷம் போதும் ஒரு மண் தள்ளி விட்டுறதுக்கு, இல்லையா? நம்மளும் சில வீடியோக்கள் பார்க்குற மாதிரி ஒரு மண் நம்மளுடைய டயரை நகர்த்தி விடுறதுக்கு ஒரு செகண்ட் போதும். அந்த செகண்டுக்கு பின்னால் ஏற்படுகிற பாதிப்புங்கிறது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அது சாதாரணமாக சகித்து கொள்ளக்கூடியது அல்ல. இது சொல்லிக் கொடுக்கப்படணும். பிள்ளைங்களுக்கு நம்ம வண்டி வாங்கி கொடுக்கும்போது இந்த பாதிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இது நல்லது தான், ஆனால் அதே நேரத்தில் வண்டி நல்லது தான், பயனுள்ளது தான். அதே நேரத்தில் அது கொஞ்சம் நீ மிஸ்டேக் பண்ணிட்டா அதில் என்ன தீமை ஏற்படுங்கிறது சொல்லிக் கொடுக்கணும். பாதுகாப்பான பயணத்தை தனிப்பட்ட நம்முடைய ஒவ்வொரு பயணத்திலும் முடிவு செய்யணும். காரில் போகிறத விட ரயிலில் போகிறது சிறப்புன்னா ரயில் பயணத்தை தேர்ந்தெடுக்கலாம். காரில் போகிறத விட ரயில் பயணம் சிறப்பானதுன்னா ரயில் பயணத்தை தேர்ந்தெடுக்கலாம். இல்லை கார் பயணம் தான் சிறந்ததுன்னா கார் பயணத்தை தேர்ந்து, எது பாதுகாப்பானது என்பதை பார்த்து முடிவு செய்யணும். நம்மள பல பேர் நீண்ட தூரத்துக்கு 2 வீலர்களில் பயணம் பண்ணுறவங்க இருக்காங்க. ரொம்ப தூரம் அது என்ன போயிட்டு வந்துடலாம், அதாவது கொஞ்சம் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக. ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஒரு 50 கிலோமீட்டர் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் பூரா பயணம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 50 கிலோமீட்டர் பயணம்ங்கிறது ஒரு 30 நிமிஷத்தில் 40 நிமிஷத்தில் போயிடலான்ற அளவுக்கு சுருங்கிருச்சு. இதை இன்னும் சுருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன செய்யறதுன்னா, நான் 2 வீலர்லேயே போயிடுறேன் அப்படின்னு நீண்ட தூரங்களுக்கு 2 வீலர்களில் பயணம் செய்யும் போதும் யோசிக்கணும், இது பாதுகாப்பானதா என்று யோசிக்கணும். எனவே பயணங்களின் போது பாதுகாப்பு நடைமுறைகளை நாம் செய்யணும், பாதுகாப்பான சூழ்நிலைகளை நம்ம எடுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த பயண துவா. நான் பல தடவை இங்கேயே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பயணத்தை தொடங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா ஓதுவாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை குதிரையில் ஏறி உட்கார்றாங்க. ஏறி உட்கார்ந்த உடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அப்படின்னு துவா ஓதுறாங்க. ஓதி முடிச்சுட்டு சிரிக்கிறாங்க. இப்போ கூட இருந்தவங்க கேட்டாங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, சிரிக்கவும் செய்கிறீங்களே, ஏன் சிரிக்கிறீங்க? அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்க. வண்டியில் ஏறி உட்கார்ந்தாங்க. ஏறி உட்கார்ந்துட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பயண துவாவை ஓதுனாங்க. சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரின். அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இந்த துவா எல்லாமே ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லித்தருது. நம்ம மார்க்கம் எதையும் வெறும் உச்சாடனமாக செய்ய சொல்லலை, அது ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லுது. சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசதி வாய்ப்பை எனக்கு கொடுத்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். நம்ம வண்டி 2 வீலரில் ஏறி வாகனத்தை முறுக்கி நம்ம சாவியை போடும்போது என்ன சொல்றோம்? இந்த வசதி வாய்ப்பை எனக்கு கொடுத்த அல்லாஹ் பரிசுத்தமானதான் அர்த்தம். சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா, இந்த வசதி வாய்ப்பை எனக்கு கொடுத்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். வமா குன்னா லஹு முக்ரினீன், அல்லாஹ் எனக்கு இதை நாடலைன்னா இது சாத்தியம் அல்ல. நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஒரு சைக்கிளில் ஏறி உட்கார்ந்தா கூட நினைக்கணும், அல்லாஹ் கொடுத்ததுனால நான் சைக்கிள் ஓட்ட முடியுது, இல்லைங்களா? எத்தனை பேரால சைக்கிள் ஓட்ட தெரியாம இருக்கு? எத்தனை பேரால சைக்கிள் ஓட்ட தெரியாம இருக்கு? எத்தனை பேருக்கு சைக்கிள் கூட வாங்குற வசதி இல்லாம இருக்கு? அப்ப அல்லாஹ் எனக்கு இதை இயக்குற சக்தியை கொடுத்திருக்கான், இதை வாங்குற சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த நினைப்பு வந்தாலே நிதானத்துக்கு வருவோமா இல்லைங்களா? இந்த நினைப்பு வந்தாலே அது நமக்கு ஒரு நிதானத்தை கொடுக்குமா இல்லை? இது என் ரப்பு எனக்கு கொடுத்த வாய்ப்பு, எனக்கு கொடுத்த வசதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நாம் நம்முடைய ரப்பின் அளவில் சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம எங்கே தான் போய் சேரணும்? ரப்பு கிட்ட தான் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்க, புறப்படும் போதே மரணத்தை பற்றிய சிந்தனையை தந்துவிடும். தருமா இல்லைங்களா? நான் ரப்பு நிலையிலே சென்று சேர வேண்டியவனாக இருக்கிறேன்கிற போது கிளம்பும் போதே எச்சரிக்கையா போகணும், இல்லைன்னா இன்னைக்கே போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற அர்த்தத்தை அது நமக்கு கொடுத்துரும். அதனால் அந்த மரணத்தை பற்றி எச்சரிக்கையும் செய்யும். நம்ம போகிற அந்த வாகனத்தை பற்றிய அந்த நிதானத்தை நமக்கு தரும்.
இதை ஓதிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிளம்புனாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. ரசூல்லா சிரிச்சாங்க. நாங்கள் ரசூல்லாட்ட கேட்டோம், அல்லாஹ்வின் தூதரே ஏன் சிரிச்சீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இப்படி சொல்வார் என்றால், ஒரு மனிதர் இப்படி சொல்வார் என்றால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவதாக சொன்னான், அதனால் நான் சிரித்தேன். அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவதாக சொன்னான், அதனால் நம்ம சிரிச்சேன். அப்போ இந்த துஆவை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுமா இல்லைங்களா? எல்லா சந்தர்ப்பத்திலையும் சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். ஒரு சின்ன துஆ. இதுக்கு அடுத்து ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அது கூட பயணத்தில் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய துஆ. ரசூலுல்லாஹ் இதுக்கு அடுத்து சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா. நம்ம பெரிய பயணம் புறப்படுறோம்னு வைங்க, ஒரு நீண்ட பயணம் புறப்படுறோம்னு வைங்க, அப்போ இந்த துஆ ஓதிக்கலாம். யா அல்லாஹ், இந்த பயணத்தில் நான் இறையச்சத்தோடும் வாழ வேண்டும், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், அதற்கு தௌஃபீக் செய்வாயாக. இந்த பயணத்தில் நான் இறையச்சத்தோட ஏன்னா மனுஷன் சொந்த ஊரில் தப்பு செய்ய மாட்டான். சாதாரணமாக மனுஷன் சொந்த ஊரில் தப்பு செய்ய மாட்டான். வெளியூர்களுக்கு போகும்போது என்ன வாய்ப்பு இருக்குன்னா தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அல்லாஹ் இடத்துல இங்கிருந்து கிளம்பும் போதே கேட்டுரும், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா. யா அல்லாஹ், என்னுடைய இந்த பயணத்தில் இறையச்சமுடையதாகவும் நன்மையானதாகவும் ஆக்குவாயாக. அதுக்கு அடுத்து கேட்குறோம், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா ஸஃபரனா ஹாதா. யா அல்லாஹ், இந்த பயணத்தை நீ லேசாக்குவாயாக. வத்வி அன்னா புஅதா, இந்த தூரத்தை நீ சுருக்கி தருவாயாக. சில நேரத்தில் பாருங்க, நம்ம 5 நிமிஷத்தில் காந்திபுரம் போயிடலாம். அதே பயணம் ஒரு சில நேரத்தில் 45 நிமிஷம் ஆகும். அப்படி நடக்குதா இல்லையா? இங்கே பக்கத்தில் இருக்கிற காந்திபுரம் தான் 45 நிமிஷம் ஆகிடும். அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் சில நேரத்தில் நமக்கு தூரத்தை சுருக்கி கொடுத்தோம். வத்வி அன்னா புஅதா, யா அல்லாஹ், இந்த தூரத்தை நீ சுருக்கி தருவாயாக. அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபி ஸஃபரி வல் ஹலர். யா அல்லாஹ், நான் பயணத்தில் இருக்கிற போதும் ஊரில் இருக்கிற போதும் நீயே துணை. அதுக்கு அடுத்து ஒரு வாசகம் இருக்குதுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் எப்பவும் சொல்றது, இந்த துஆவை கேட்டு போங்க, அல்லாஹ்வுடைய கிருபையால எந்த பாதிப்பும் நமக்கு வராது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன், மின் வஅசாஇ ஸஃபரி, பயணத்தினுடைய அவலட்சணங்களிலிருந்து, பயணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன். பயணம்ங்கிறது சிரமமானது தானே. பயணத்தின் சிரமங்களிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன். வகஅபத்தில் மந்தரி, மோசமான காட்சிகளை பார்ப்பதை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறேன். என்ன அருமையான துஆங்க. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன், பயணத்தில் ஏற்படுகிற சிரமங்களை விட்டும் மோசமான காட்சிகளை பார்ப்பதை விட்டும் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். அதுக்கு அடுத்து சூப்பரா மிக அருமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸூஇல் முன்கலபி ஃபில் அஹ்லி வல் மாலி வல் வலத். என் குடும்பத்திலும் என் சொத்துக்களிலும் என்னுடைய பிள்ளைகளிலும் மோசமான விளைவுகள் ஏற்படுவதற்கு பாதுகாப்பு கேட்க. இந்த துஆ ரொம்ப சிறப்பான ஒரு துஆ. நம்ம கிளம்பும் போதே எல்லா வகையான தீமைகளை விட்டும் பயணத்தின் சிரமங்களை விட்டும் பாதுகாப்பு கேட்கிற ஒரு துஆ. நீங்க பயண துஆன்னு போட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா கூகுள் சர்ச்லேயும் இந்த பயண துஆங்கிறது கிடைச்சிடும். அதை நம்ம பாடம் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ ஒரு நீண்ட பயணம் செய்யும் போதும் இந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம். அப்படி ஓதிக்கொண்டால் நம்முடைய பயணம் பாதுகாப்பாக இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதே போல பயணத்தில் நிறைய திக்ரு தஸ்பீஹ் செய்கிறது நல்லது. பயணத்தில் போகும்போது திக்ரு தஸ்பீஹ் செய்கிறது நல்லது. பயணத்தில் என்ன வரும்னா, பல சமயத்தில் பெருமை வரும். பயணத்தில் பெருமை வரும். ஏன்னா நம்ம ஒரு காரில் போகிறோம்னு வைங்களேன், காரில் போகும்போது யாரை பார்ப்போம்? சாதாரணமாக தெருவில் நடந்து போகிறவங்கள பார்ப்போம். அப்போ என்ன வர வாய்ப்பு இருக்குது? நாம் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னு நினப்பு வர வாய்ப்பு இருக்குது. இந்த நினப்பு ஆபத்தானது. இந்த நினப்பு ஆபத்தானது. எப்போதுமே ஞாபகத்தில் வைக்கணும், இந்த நினப்பு ஆபத்தானது. நம்ம 2 வீலர் வாங்கியிருக்கோம். இன்றைக்கெல்லாம் லட்சக்கணக்கு கொடுத்து 2 வீலர் வாங்குறாங்க. 2 வீலர் வாங்கி அப்படி பயணம் பண்ணும்போது அதில் ஒரு பெருமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கம் சொல்லுது, இது செய்யாத, இது பெருமைக்குரிய விஷயம் அல்ல, உன் வாழ்க்கை. 5 லட்சம் ரூபா கொடுத்த 2 வீலர் வாங்கிட்டோம்னா அதில் விபத்து ஏற்படாதுங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா என்ன? இன்னும் சொல்ல போனால் அப்படியெல்லாம் காசு கொடுத்து வாங்கும்போது தான் நீங்கள் அதிகமாக கவலைப்படணும். ஏன்னா அது அவ்வளோ ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ மார்க்கம் சொல்லுது, சில திக்ருகளை செஞ்சுக்குங்க.
திக்ருகளை செஞ்சுக்குங்க, எல்லாம் பாதுகாப்பான். விமானத்தில் போகும்போது அப்படித்தான். இன்னைக்கு ஒரு அறிஞர் சொன்னார், நான் விமானத்தில் ஏறி உட்கார்ந்தேன். இப்பெல்லாம் விமானத்தில் என்ன நடக்குதுன்னா, எல்லா கேளிக்கைகளுக்கும் விமானத்தில் இடம் இருக்கு. சராசரியாக மது குடிக்க மாட்டாங்க. பஸ்ஸில் போகும்போது அல்லது ட்ரெயினில் போகும்போது, ஏன் காரில் போகும்போது கூட சராசரியாக மக்கள் மது அருந்துகிற பழக்கம் இல்லை. ஆனால் விமானத்தில் போனால் மது குடிப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எப்பவும் நம்ம பக்கத்தில் இப்படி ஒருத்தன் வந்து உட்கார்ந்துடக்கூடாது, மது குடிக்கிறவன் வந்து இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் விமானத்தில் ஏறும்போது இப்படி ஒரு துவா செய்யறதுக்கு உண்டு, யா அல்லாஹ் எவனும் பக்கத்தில் உட்கார்ந்து குடிக்கிறவன் வந்து உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வந்து உட்கார்ந்ததிலிருந்து சர்வதேச விமானங்களில் நம்ம பார்க்கலாம், அங்கே ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு அக்கிரமம். இன்னொன்று என்னன்னா, எல்லா வகையான பொழுதுபோக்கும் வந்துருச்சு. டிவி வந்துருச்சு, அங்கேயே பல சேனல் வந்துருச்சு, நீங்கள் விரும்பின சினிமா பார்க்கலான்னு வந்துருச்சு, பாட்டு கேட்கலான்னு வந்துருச்சு. ஒரு ஹஸ்ரத் சொல்கிறாரு, நான் ஏறி உட்கார்ந்துருக்கேன், ஏறி உட்கார்ந்த 2வது நிமிஷம் எனக்கு பக்கத்தில் இருந்த பையன் சினிமா போட்டு பார்க்க ஆரம்பித்தான். காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு போட்டு பார்க்க ஆரம்பித்தான். எனக்கு இந்த ஆயத்து ஞாபகத்தில் வந்ததுன்னு அவர் சொல்கிறான். அவன் யோசிக்கவே இல்லை, இந்த விமானம் வானத்தில் பறக்கிறதே, 30,000 அடி உயரத்தில் விமானம் பறக்குதே, ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு எலும்பு துண்டு கூட மிச்சம் இருக்காது. ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு எலும்பு துண்டு கூட மிச்சம் இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா காரணங்களும் சரியாக இருந்தாலும் சரி, பறவை பறப்பதற்கான காரணங்கள் இருந்தாலும், வமா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான், அல்லாஹுதான் இதை வானத்தில் தடுத்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனை வரும்னா இப்படி எல்லாம் தோணுமா? அந்த சிந்தனை வரும்னா இப்படி எல்லாம் தோணுமா? அந்த சிந்தனை இல்லாததுதானே இவ்வளவு ஆபத்தான பயணத்தில் இருக்கிற போதும் கூட இப்படி உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள்னு ஒருத்தர் சொன்னார், ஒரு ஹஸ்ரத். யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதே போல நம்முடைய சராசரியான பயணங்களையும் அப்படித்தான். சில திக்ருகளை செஞ்சுக்கிறது நல்லது. திக்ரு செய்யறதுக்கு அருமையான நேரம் அது. வண்டியில் போகும்போது சும்மா இருக்கிற நேரத்தில் சில திக்ருகளை செஞ்சுக்கிறது நல்லது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். வலி சுலைமான ரீஹ, குர்ஆன் சொல்லுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். காற்றுல ஏறி பயணம் போவார். அவர் விமான நிலையத்துக்கு போகணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. அவர் வீட்டு வாசலுக்கு வந்து நின்னா காற்று அவருக்கு தயாராக இருக்கும். அதில் ஏறி உட்கார்ந்தாருன்னா போக வேண்டிய இடத்துல அவர் கொண்டு போய் சேர்த்துரும். காற்று அவரை கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் வரலாறு தஃப்சீர்களில் வருது, இந்த காற்றில் ஏறி உட்கார்ந்த உடனே அவருக்கு தலைக்கணம் வராது, தலை தாழ்த்தியவராக உட்கார்ந்து இருப்பார், விக்ர் தஸ்பீகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்னு. அதனால பயணம் பண்ணுகிற போது ஒரு சிறப்பான வழி என்னன்னா, விக்ர் தஸ்பீகளை செய்து கொண்டே இருப்பது. அது நல்லது, அது நமக்கு நன்மை தரக்கூடிய. இன்னொரு விஷயம், துஆ செய்வது. பயண நேரங்களில் துஆ செய்து கொண்டிருப்பது, யா அல்லாஹ் என் பயணத்தை பாதுகாப்பானதாக ஆக்கு என்றும் மற்ற விஷயங்களுக்காக துஆ செய்வதும் சிறப்பானது. பயணியின் துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஒரு பெரிய விபத்து நடந்து போயிருக்கிறது. யார் இந்த விபத்திலே பாதிப்புள்ளானார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தகுந்த ஆறுதலை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அவர்களுடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் தகுந்த ஆறுதலை தந்தல் புரிவானாக. இதில் காயம் பெற்றிருப்பவர்களுக்கு மிக விரைவான பின்விளைவுகள் இல்லாத ஷிஃபாவை அல்லாஹ் தஆலா விரைவில் தந்தல் புரிவானாக. இந்த விபத்திலே பாதிக்கப்பட்ட எண்ணிக்கையை அல்லாஹ், பாதிப்புகளுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் குறைத்தல் புரிவானாக. மானசீகமாக யார் இதில் பெரும் கவலைக்கும் துயரத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்த ஆறுதலையும் நிம்மதியும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று நாம் துஆ செய்கிறோம். அதே நேரத்தில் இப்படி ஒரு பெரிய விபத்து நடந்திருக்குது, இது மனித தவறுகள் காரணமாக நடந்திருக்குமானால் அது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு அதற்கான முடிவுகள் அதற்கு தெரிய வேண்டும், மக்களுக்கு தெரிய வேண்டும். இனி அடுத்து இது போன்ற விபத்துக்கள் நடைபெறாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதையும் அரசு செய்ய வேண்டும், நிறுவனங்கள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அதுவும் நியாயமானது. அதுக்கு அடுத்து இந்த விபத்து தரக்கூடிய பாடம் என்னன்னா, நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய பயணத்தை, அது நம்ம 2 வீலரில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, எந்த பயணத்தை மேற்கொண்டாலும் அந்த பயணத்தை அலட்சியமாக அசட்டு தைரியத்தோடு செய்யாமல் பாதுகாப்பாக செய்யணும். பயணம்ங்கிறது நிமிஷ சறுக்கில், ஒரு நிமிஷ சறுக்கில் பயணத்தில் பெரிய ஆபத்து ஏற்பட்டுவிட வாய்ப்பு இருக்குது.
காலத்தால் சீர் செய்ய முடியாத ஆபத்துக்கள், காலத்தால் சீர் செய்ய முடியாத ஆபத்துக்கள் ஏற்பட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்முடைய பயணங்களை நாமும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக அல்லாஹ் இடத்திலே நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்லி இந்த ஜும்மா